அனைவருக்கும் வணக்கம். தவாகவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு ஆளுநரை சந்தித்திருக்கிறார். ஆளுநரை சந்தித்துட்டு அவர் அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடந்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதனால சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆளுநரை சந்தித்து புகார் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் என்ற பதவியே தேவையில்லைன்னு சொல்லி அவருடைய கொள்கை விளக்கத்தில் குறிப்பிட்டு இன்று ஆளுநரை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு கான்ட்ரடிக்ஷனாக எல்லாரும் பார்க்குறாங்க. அதே போல் பத்திரிகையாளர்கள் ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள். என்ன பேசினாங்க, என்ன சொன்னார், என்ன அஷூரன்ஸ் கொடுத்தார் ஆளுநர் அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக. ஆனால் என்னோ தெரியவில்லை, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அங்கே நிகழ்த்தப்படவில்லை. அதனால் அங்கே பத்திரிகையாளர்கள் எல்லாமே ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கலாமே, என்ன நடந்தது, என்ன பேசினாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கருத்து எல்லா பத்திரிகையாளர்களிடமும் இருந்தது. அதைவிட முக்கியமாக என்ன அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் எப்படி ஒரு மத சாயத்தை, ஒரு மத வெறியை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. என்ன சொல்கிறார் ஆளுநர்? ஜோசப் விஜய் ராஜ்பவன்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ட்வீட்டில் தவேகாவுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்னை சந்தித்தார், மனு கொடுத்தார்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவர் ஜோசப் விஜய்னு சொல்லி அவர் கொடுத்த மனுவில் இல்லை, திரு விஜய் அவர்கள் தவேகாவுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. எதற்காக இப்படி அந்த பெயரை நுழைக்க வேண்டும்? அவர் ஜோசப் விஜய் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் ஆளுநர் இதை செய்கிறார்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அந்த அப்பட்டமான மத வெறி தெரிகிறதா இல்லையா என்ற கேள்விதான் எல்லார் மனதிலுமே எழுகிறது. என்ன கொடுமை அப்படின்னா, இது குறித்து தவேகாவில் இருக்கவங்க யாருமே கருத்து தெரிவிக்கல. ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் சமூகத்தில் மத நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும் என்பதிலே அக்கறை இருக்கக்கூடிய எல்லோருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பாசிசமா பாயாசமா என்று கேட்டார். பாசிசத்துக்கும் பாயாசத்திற்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியவில்லை என்பது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதிலிருந்தே தெரிகிறது. மதத்தை வைத்து இங்கே ஒரு பாசிச ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மத வெறியை தூண்டி, மத துவேஷத்தை தூண்டி பாசிச கொள்கைகள் பரப்பப்பட்டு வருகிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதற்கு அவரே ஆளாகி இருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் யாரும் எந்த விதமான கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இவங்களுக்கு பாசிசத்திற்கும் பாயசத்திற்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடிகிறதா என்று. நன்றி, வணக்கம்.